ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோப்பு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தன் மாமனாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற, ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? ஹல்லேலூயா. இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ராகேலுக்காகவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன்? ஏனை ஏமாற்றிட்டீங்க? தெய்வப்பிள்ளையில பிரதர், என்னையும் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. என் பணத்தை ஏமாற்றிட்டாங்க. எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பணத்தை ஏமாற்றிட்டாங்க. ஒருவேளை பல காரியங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். எப்படில ஒருவேளை அவங்க பேசும்போது ஒரு காரியத்தை உணர்கிறேன், உங்கள் வாழ்க்கை கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை கூட வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கலாம். எப்படில ஏன் ஆண்டவர் இதை உணர்த்துறாருன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் என்ன காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீதிபதியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. பாருங்களேன், வஞ்சகன் கொடுப்பேன் என்று சொல்லி கொடாது இருக்கிற வஞ்சகனா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சித்துடுவாங்கல்ல, அது மழை இல்லாத இருக்கிற மேகங்களுக்கு சமம் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஒருவேளை உங்களை யார் வஞ்சித்து, உங்களை யார் ஏமாற்றி, ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் ஏமாந்து போய் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க தெரியல. பிரதர், நியாயமான நிலம் எங்களுக்கு வந்திருக்கணும், அந்த வீடு எங்களுக்கு வந்திருக்கணும், ஆனால் எங்களை ஏமாற்றிட்டாங்க நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, நீங்கள் இழந்ததை திரும்ப தருவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு அழகான சம்பவத்தை நான் பார்க்குறோம். யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு வருவார். அங்கே லாபான் என்ன செய்வார்னு சொன்னால், இந்த யாக்கோபு ராகேலை விரும்புகிறார். ராகேலை தான் திருமணம் செய்ய வேண்டும் நினைக்கிறார். அதற்காக 7 ஆண்டுகள் தன் மாமனா வீட்டில் இருந்து வேலையும் செய்கிறார். ஆனால் நடக்கிற காரியம் என்ன? அந்த லாபான் என்ன செய்வார்னாக்கா, ராகேலை கொடுப்பதற்கு பதிலாக லேயாலை கொடுத்து விட்டுருவான். ஏன்னா லேயால் எப்படி பண்ணால் வசனம் சொல்லுது, அவள் கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தா. ஆனால் பாருங்கள், அப்போ தான் யாக்கோபுக்கு அவள் ஏன் நான் வஞ்சித்துட்டேன்? ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தாரு கூட அங்கே வஞ்சித்துருக்காங்களா, ஏமாற்றிருக்காங்களா? பயப்படாதீங்க. எப்படி இல்லை, நீங்கள் எந்த காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போனீங்களோ, கர்த்தர் உங்களை திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கார் உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. பாருங்க, இதெல்லாம் விட்டுணுமா? இங்க பெரிய பட்டியல் இருக்கு. வஞ்சகம், துர்குணம், கபடம், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுவிட வேண்டும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்களை யாராவது ஏமாற்றிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட திட்டமாக பேசுகிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு ஆமேன், ஆண்டவர்களை ஒப்புரவாகும். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் அவருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை என்ன காரியத்தில் ஏமாறப்பட்டிருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்களோ, இன்றைக்கி கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நீங்கள் எழுந்ததெல்லாம், நீங்கள் ஏமாந்ததெல்லாம், உங்களை வஞ்சித்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் யா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எப்படிப்பட்ட காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியல, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீங்கள் அற்புதங்களை செய்து அவங்க இழந்து போனதை, ஏமாந்து போனதை திரும்ப தருவீராக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இவள் ஆசீர்வதி. ஒருவேளை இவர்களால் மற்றவர்களே ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்டுங்களா, அவங்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஆண்டவரை அதை சரி செய்ய உதவிச்சும் ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் மேல் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.